வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு மட்டன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் கறி வேக வச்சுக்கோங்க. லைட்டாக கொஞ்சமாக உப்பு மட்டும் அரை உப்பு போட்டு மட்டன் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து தேவையான பொருள், நம்ம ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்காக தேவையான பொருள் 2 வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா. அதுக்கப்புறமா இங்கே ஒரு மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள். பட்டை, கிராம்பு, முந்திரி, ஏலக்காய், அவ்வளோதான். அது தனியாக அரைக்கணும், இது தனியாக அரைக்கணுங்க. வாங்க ஃபஸ்ட்டு என்ன மசாலா அரைக்கணும்னு பார்க்கலாம். ஜார் எடுத்து பூண்டு போட்டுக்கோங்க. அடுத்து இஞ்சி சேர்த்துக்கோங்க. அடுத்து தக்காளி, அடுத்து வெங்காயம், அடுத்து பச்சை மிளகாய் 3 அப்படியே சேர்த்துக்கோங்க. அடுத்து புதினா, க்ளீன் பண்ணி வச்ச புதினா சேர்த்துக்கோங்க. அடுத்து கொத்தமல்லி. இது எல்லாமே நீங்கள் 2 டைம்ஸாக போட்டு அரைச்சிக்கோங்க. இது மிக்ஸி பத்தலை. நம்ம எடுத்து வச்ச குவான்டிட்டி, நான் உங்களுக்கு காட்டின குவான்டிட்டி எல்லாமே போட்டு அரைக்கணும். இது வந்து ஒரு 4லேருந்து 5 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து அரைச்சதில் நம்ம வந்து சில்லி பவுடர், கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். அது ஃபஸ்ட்டு மசாலா, அது ரெடி பண்ணியாச்சு. அதுக்கடுத்து இன்னொரு மசாலா அரைக்கணும். அதுக்கு தேவையான பொருள் முந்திரி, ஒரு 7-8 முந்திரி, ஒரு 5 ஏலக்காய், அடுத்து கிராம்பு, ஒரு 3 கிராம்பு எடுத்துக்கோங்க. 3லேருந்து 4 கிராம்பு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது இன்னொரு மசாலா, இதையும் தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து மசாலாலாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. எப்போயுமே பிரியாணி செய்யணுன்னா நீங்கள் ஃப்ளாட்டாக இருக்க பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். ஸோ அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் நல்லா கலந்து விட்டுருங்க. அது காஞ்சதுக்கப்புறமா 2 பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சி பூ, பட்டை 2 துண்டு, 2 ஏலக்காய், கிராம்பு 2, இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விடுங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சாச்சு, கிராம்பு பட்டைலாம். அதனால் எல்லாமே இது கம்மியாக போட்டுக்கோங்க, 2 இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சோம் இல்லையா ஒரு மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு, அந்த மசாலாவை இப்போ இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த பட்டை அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா அந்த மசாலாவை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கறி, வேக வச்ச கறி எடுத்து அதில் போட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் வேக வைக்கும் போது வெறும் அரை உப்பு மட்டும் போட்டு வேக வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெலாம் அப்போ போட வேண்டாம். ஏன்னா நம்ம மொத்தமாக இந்த மசாலாவில் சேர்த்தாச்சு, அதனால் நீங்கள் முதல்ல போட வேண்டாம். இப்போ உப்பு ஆல்ரெடி நம்ம பாதிக்கு உப்பு போட்டிருக்கோம். ஸோ உப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு அடுத்து நம்ம இன்னொரு மசாலா அரைச்சி வச்சோம் இல்லையா, முந்திரி பருப்பு, ஏலக்காய், கிராம்பு, இப்போ அந்த மசாலா அதையும் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்ததுக்கப்புறமா தயிர், ஒரு 1/2 கப் தயிர், அதை எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டிட்டு அதை போடுங்க. ஏன்னா நீங்கள் தயிர் அப்படியே போட்டிங்கன்னா அது கொஞ்சம் கெட்டியாக திரியாக இருக்கும். அதனால் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிட்டு அதை போட்டுருங்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டிங்கன்னா பார்த்தீங்களா, உங்களுக்கு கலரும் அது மாறிடுச்சு. அடுத்து நாம் வந்து இதுக்கு தண்ணி ஊற்றணும். நான் இன்றைக்கி 5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம கறி வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ பிரியாணிக்கு 1/2 கிலோ அரிசி, சீரக சம்பா அரிசி தாங்க நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து லெமன், ஒரு 1/2 லெமன் அதையும் பிழிஞ்சு விடுங்க. இப்போ பார்த்திங்களா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க.
ஏன்னா நம்ம அரிசி போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கணும். இல்லை அரிசி போட்டிங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம உப்பு திருப்பி சேர்த்து இது பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச சீரக சம்பா அரிசி அதை நல்லா வடிச்சிட்டு வெறும் அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ இது குக் ஆகணும். ரொம்ப தீ வச்சிடாதீங்க, அப்புறமா அது எல்லாம் அடிப்பிடிச்சிரும். ஸோ ஒரு மிதமான ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். கொஞ்சம் அடிக்கடி ஓப்பன் பண்ணி மிக்ஸ் மட்டும் பண்ணி விடுங்க. அப்படியே விட்டுறாதீங்க, அப்புறம் அடிப்பிடிச்சிரும். அவ்வளோதான். இப்போ பாதி குக் ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு பாருங்கள். தண்ணி வற்றி இப்போ பாதி குக் ஆயிடுச்சு. நம்ம திருப்பி க்ளோஸ் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணி திருப்பி ஒரு 5 to 10 minutes ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இன்னும் நல்லாவே குக் ஆகிடுச்சு. நல்லா சாதம் வெந்துருச்சு. கொஞ்சம் கூட அரிசி இல்லாமல் தண்ணியும் நல்லா வற்றிடுச்சு. சாதம் நல்லா பொல பொலன்னு வந்துடுச்சு பார்த்தீங்களா. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா ரெசிபிஸ் இருக்குது, எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.